ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரிட் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இந்த பிளாட்டினம் ஒயிட்டு, அதெல்லாம் பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனு திடீர்னு என்னன்னு தெரியல. நம்ம கிட்டத்தட்ட 1 இயராக கொடுத்துட்டு தான் இருக்கு எல்லாருக்கும். பட் திடீர்னு இந்த ஒரு 1.5 மாசமா அந்த 3 வெரைட்டி பயங்கர டிமாண்டில் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த பிளாட்டினம் ஒயிட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆக்சுவலாக ப்ரீடிங் போட்டிருந்தேன். பிளாட்டினம் ஒயிட்டுக்கும் பிளாட்டினம் டால்மேஷன் போட்டால் கலரேஸ் நல்லா வந்துட்டு இருக்கும். இந்த இந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிளாட்டினம் ஒயிட்டுக்கும் பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனுக்கும் போட்டது தான். ஸோ இது வந்து பிளாட்டினம் ஒயிட்டில் ஒரு மூணு ஃபீமேல் அவைலபிளாக இருக்குது. 2 பலூன் டைப்பு, ஒரு லாங் பாடி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு மெயில் இருக்குது, அதை விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப அது ப்ரீடு எடுத்துட்டேன். ஏன்னா மெயில் இல்லாதனால கொஞ்சம் அது ஒரு மேல் தான் ப்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் அது ஒரு மேலே கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது கொஞ்சம் அது வந்தது நான் அது ஃப்ரீயாகவே போட்டு விட்றேன். அதுக்கு எனக்கு எதுவும் அமௌண்ட் வேணாம். ஏன்னா அது வந்து ஓவராக ப்ரீட் ஆகிருக்கு. ஸோ அது வேணால் நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் ப்ரீட் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷன், இது வந்து நம்மளோட ஓன் ப்ரீடிங் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக மெயிலோட சைஸே அது இவ்வளோ தாங்க, பலூன் டைப்பு. மெயிலோட சைஸே அது இவ்வளோ தான். இது வேணால் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். இது மெயில் ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக டால்மேஷன் அடிச்சிருக்கும். ஓகேங்களா, அந்த பிளாட்டினம் ஒயிட்டில் லைட்டு அடிச்சிருக்கும், அது ஒன்று. ஓகேங்களா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 கணக்கு வச்சுக்கோங்க. 6 பீஸு ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்க போகுது. ஸோ நான் குரூப்பில் இதனுடைய ப்ரைஸ் போடுறேன் பாருங்கள். வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு பெங்களூரு கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஃபிஷஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க, மாளிகை ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாசம் பிடிச்ச தண்ணியில் ப்ரீட் பண்ணுங்கள். ஆல்கே வாட்டர்னு சொல்லுவாங்க, நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு லைஃப் ஃபுட்டு வந்து நார்மலாகவே இந்த பிளட் வார்ம் அதெல்லாம் வந்து ஈஸியாக இதில் கிடைக்கும். ஸோ அதில் வந்து அதுவே நல்ல க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் பிளட் வார்ம்னு சொல்லுவோம். ஸோ அது அப்பப்போ வந்து ஏதாவது வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி கழுவி விட்டீங்க, அந்த க்ளீனை வந்து லைட்டாக கீழே வந்து அந்த பிளட் வார்ம் மாதிரி கிரியேட் ஆகும். அது வள வச்சு எடுக்கலாம். ஸோ அது பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல குட்டி நிறைய கிடைக்குங்க. அதாவது நல்லா பிளட் வார்ம் நல்லா கிடைக்கும். ஸோ மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகிட்டு இருக்கும். டால்மேஷன்லாம் பாருங்கள், பிளாட்டினம் ஒயிட்டுக்கும் பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனுக்கும் போட்டிங்க அப்படின்னா கலரேஷன் சூப்பராக இறங்குதுங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் மாலி அவைலபிளாக இருக்குங்க. சன்ரைஸ் மாலி வேணும்னா சொல்லுங்கள். ஓகேங்களா, சன்ரைஸ் மாலி அவைலபிளாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு எக்ஸாட்டிக் கப்பி காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். 5 பேர் நீங்களே உங்களோட சாய்ஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா லிமிட்டடாக தான் இருக்குது, ஒரு 6-7 வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு அப்டேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் எலிஃபென்ட் ஏர் கப்பி, இது வேணும்னா ஒரு பேரை எடுத்துக்கோங்க. இது தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வரும். ஓகேங்களா, குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட்டுங்க. இதுவும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் பிளாட்டினம் ஒயிட்டு. ஓகேங்களா, சைடு வியூக்கும் நல்லா இருக்கும், டாப் வியூக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கோ ப்ளூ. ஸோ இது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்பினோ வெரைட்டி. ஸோ அல்பினோ ஃபுல் ரெட்டு ப்ளூ இயர்னு சொல்லுவோம். இது நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நான் எப்பயுமே சொல்லிடுறேன், புதுசாக வாங்குறேங்க எதுக்கடா இவ்வளோ ஒவ்வொரு வீடியோ இவ்வளோ சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவானது. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண வேணாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் அட்டாக் ஆகக்கூடியது. பட் இருந்தாலும் இது வந்து நான் இப்பயுமே சொல்லிடுறேங்க, என்னோட இதில் வந்து நான் குட்டியிலேருந்து வளர்த்து சூப்பராக வளர்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இந்த கிளைமேட் மாதிரிலாம் செட் ஆகலை. பட் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிடா, இது எங்கே நீ சொல்கிறது நீ மட்டும் வச்சிருக்க அப்படிங்கிறீங்க. நான் ப்ரீடே போடலைங்க, நான் வெறுத்துட்டு நானே. பட் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கொடுக்க வேறு வழியில் டப்பாவில் கப்பி இருக்கணுமேனு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த கப்பிக்கு வந்து நீங்கள் வாங்காதீங்கன்னு சொன்னாலுமே இந்த கப்பிக்கு தான் எல்லாருமே. நேற்று ரெண்டு காம்போ எக்ஸாட்டிக் வந்து 2 காம்போ எத்தனையோ காம்போ போச்சு. தனியாக இண்டிவிஜுவலாகவே இது வாங்கினார் ஒருத்தர். ஸோ அது இல்லாமல் 2 காம்போல இந்த இதே தான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அடம் முடிச்சாங்க. சரி நானும் 2 காம்போல போட்டு விட்டேன். ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஹெச்பி பேஸ்ட். ஆக்சுவலாக இந்த டப்பாவில் போட்டிருந்தேன், அதனால தெரியல, அதனால சைடு வியூக்கு இது காமிச்சிடுறேன். இந்த வெரைட்டி ரொம்ப 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 ஈஸிங்க. ஸோ நான் இப்போ ஈஸிங்கிறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள், ரொம்ப 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 ஈஸிங்க. ஹெச்பி பேஸ்ட்னு சொல்லுவோம், தனியாக வாங்கினா இதுவும் 140 ரூபா வரும். ஓகேங்களா, ஹெச்பி பேஸ்டல்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஹெச்பி ரெட் சில்வர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பாண்டாங்க. ஸோ ப்ளூ பாண்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியான வெரைட்டிங்க. அதே மாதிரி இப்போ நானே உங்களுக்கு சொல்கிறேங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாட்டிக் கப்பி காம்போ இல்லை என்ன காம்போ வேணாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 வெரைட்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து செட் ஆகிறது ஒரு 5 வெரைட்டி 6 வெரைட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது செட் ஆகிறதுன்னு எதை சொல்கிறேன்னா அதுதான் குட்டி வேகமாக போடும், சில பேருக்கு குட்டியே போடாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்கும். இந்த ப்ளூ பாண்டாலும் ரொம்ப 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 ஈஸிங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது தனியாக வேணால் 140 ரூபா, இது வேணால் நல்ல சைஸ்லேயே இருக்குது, வேணுங்கிறீங்க சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா லஸ்லி ப்ளூ ரவுண்ட் டெயில்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப 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 ஈஸி. இது கொஞ்சம் மாஸ் குவான்டிட்டியில் நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் கொஞ்சம் நிறைய வேணால் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா,
ஏன்னா அது வேணால் சூப்பராக ப்ரீட் ஆகுதுங்க லஸ்லி ப்ளூ. நான் இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லஸ்லி ப்ளூ தான். இங்கே பாருங்க ப்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது குட்டி என்னன்னா ஃபீமேல் தான். ஒரு லாட்டு ஃபுல்லாக வந்தால் ஃபீமேலாக வருதுங்க, இல்லை அப்படின்னா ஒரு லாட்டு ஃபுல்லாக வந்தால் மெயிலாக வருது. இந்த லாட்டு ஃபுல்லாக ஃபீமேல் தாங்க, ஓகேங்களா. ஒரு லாட்டு வந்தது அப்படின்னா ஃபுல்லாக மெயிலாக வருது. ஸோ நம்மளால் இன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் அது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ரோ இது வந்து 2 ஃபீமேலுக்கு நான் 1 மேல் போட்டதுனால அப்படி வருது ப்ரோ, ஒரு மேலுக்கு பேரா போட்டால் இப்படி வருமா ப்ரோ அப்படிலாம் கேட்குறீங்க. அது அப்படிலாம் இல்லைங்க, நம்ம கையில் இல்லை, அதுவாக நேச்சுரலாக வர்றதான். சில லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நிறைய வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நிறைய வரும் அந்த ஃபார்மிங். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரியோவாக போடுங்க அப்படின்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேரா போடுறது தான் நல்லது. ஸோ என்னை பொறுத்தவரை ஃபீமேல் எக்ஸ்ட்ரா போட வேணாம் தான் சொல்லுவேன். அதாவது ஃபீமேல் நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா போடணும்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பேர் 2 பேர்னா 2 பேர் போடுங்க. அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேல் இதாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அப்படி வரும்போது 2 ஈக்குவல் ஆகிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரா போடுங்க, சூப்பராக லைனேஜ் எல்லாமே சூப்பராக வரும். இன்னொன்று ரொம்ப நிறையா குட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 குட்டி அந்த மாதிரி போட்டுச்சு அப்படின்னா எந்த மிஸ் மார்க்கிங் எதுவுமே வராதுங்க. ரொம்ப அதிகமாக ஒரு 40, ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 அந்த மாதிரி போட்டுச்சு அப்படின்னா குட்டி வந்து சின்னதாக போடும். இன்னொரு என்னன்னா மீன் வீக்காகவும் இருக்கும். ஸோ அதில் இருந்து மிஸ் மார்க்கிங் ஏதாவது வருது அந்த மாதிரி பிரச்சனையும் வரும், ஓகேங்களா. குட்டி மட்டும் அளவாக போடணும்னு நினச்சிக்கோங்க, சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த டால்மேஷன் பாருங்கள், பிளாட்டினம் ஒயிட்டுக்கும் பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனுக்கும் போட்டது குவாலிட்டி பாருங்கள் எப்படி இறங்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தாங்க நார்மலாக போடுறதோட இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இறங்குது, ஓகேங்களா. ஸோ இந்த 2 இதுவும் ஒட்டுக்கா போடலாம். அதாவது பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனும் போடலாம். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு டைகரும் இந்த சன்ஸ்கிரிட் ஆரஞ்சு கூட ஒட்டுக்கா போடுங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் டால்மேஷன் நல்லா இதாகும். அந்த மாதிரி பண்ணுங்க, சூப்பராக லைனேஜ் வரும், ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.